இங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு ஒரு நபர். அவர் சொல்கிறாரு, நான் சொந்தமாக எப்போங்க பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக நான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏக்கமாகவே இருக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு, சேலரி கட்டில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற துடிப்பிலே அவர் இருக்கிறார். அதிகமாக ஆர்வம் இருக்குது. அப்போ அப்படி அந்த ஆர்வம் இருக்கும்போது அவருடைய லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம். அந்த 7 கூடையும் சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம்ங்கிறது ஒரு 9ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல கூட இருக்கலாம். ஏன்னா அதை விட அந்த மனைவி ஸ்தானங்கிற அந்த அந்த கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கலாம். அது 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையவே புதன், 10 கூடையவனும் புதன் தான். அப்போ 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருல்லவா புதன் பகவான். அப்போ அந்த கணவரோட அந்த கணவரோட சாதகத்தில் 7 கூடையும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நாங்கள் சொல்லுவோம், மனைவி விரட்டுங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, நீங்கள் சொந்தமாகவே பிஸ்னஸ் பண்ணலாம், மனைவி பேரில் போட்டுங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா புதன் சம்மந்தப்பட்டது எப்படின்னா புதனுக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க, அதில் நீங்கள் செய்யலாம். ஆனால் மெயினாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது நடக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 7 கூடையும் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உங்கள் மனைவியை பார்ட்னரை போட்டு நீங்கள் தொழில் செய்யலாம், மனைவி பேரில் தொழில் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். வேறு பார்ட்னரே தேவையில்லை, மனைவி உங்களுக்கு பார்ட்னர். அவங்கள நீங்கள் அவங்களோட நேமில் அவங்க அட்ரஸில் ஒரு தொழில் பண்ணி பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா 7 கூடவே 10ஆம் இடத்துல இருக்கார். 7 கூட அப்போ மனைவி வந்த பின்னாடி, உங்களுக்கு மேரேஜ் ஆன பின்னாடி மனைவி வந்த நேரம் நீங்கள் தொழில் பண்ணுங்கள், கண்டிப்பாக தொழிலில் செய்ப்பீங்க. ஏன்னா 7 கூடையும் 10ஆம் இடம் தான். மனைவி வந்தபடி தொழில் பண்ணால் தொழிலில் செய்யலாம். சரி, இப்போ இவரோட லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுபகரம் இருக்கணும், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். அப்போ மனைவி வந்த பின்னாடி மனைவிக்கு இவருக்கு 2ஆம் இடம்னா மனைவிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் 8ஆம் இடம் பணம் வறுத்து உள்ளது. அப்போ மனைவி வந்த பின்னாடி அவங்க மேலே தொழில் பார்ட்னரை போட்டு வருமானம் பண்ணும்போது மனைவிக்கு 8ஆம் இடமாக வரும். இவருக்கு 2ஆம் இடம், துட்டு வருமானம் வரும். இதாங்க சாதகம். அப்போ அந்த மனைவிக்கு இப்போ 7 கூடையும் 10ஆம் இடத்துல உட்காந்துனா இவருக்கு 7 கூடையும் 10ஆம் இடம்னா மனைவி ஸ்தானம் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அம்மா, அந்த மனைவியோட அம்மா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவரோட மாமியார்னா 10ஆம் இடம், மாமியை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதாங்க சாதகம். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் சேமிப்பு அதிகரிக்கும். 2ஆம் இடங்கிறது 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், குரு பகவான் இருக்கலாம். என்னங்க அப்படி இருந்தாலே, ராகு பகவான் இருந்தாலே பணம் சேமிப்பு, சொத்து மேலே சொத்து, தொழில் மேலே தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சாதகருக்கு 2ஆம் இடத்துல அதே மாதிரி சுபகிரகம் இருக்கணும். என்னங்க அப்போ வளர்புறை சூரியன் சந்திரனாக இருக்கலாம். அப்போ உணவு சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அதே நேரத்துக்கு இந்த மாதிரி 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாய், வண்டி, வாகனம், அதுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் அம்மாவுக்கு வருமானம் வருங்க. அம்மாவுக்கு அந்த 4ஆம் இடத்துல சுபகிரகம் குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா அம்மாவுக்கு வருமானம் வரும். அதே அம்மாவுக்கு கேது இருக்குது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஞானகாரகன். பாருங்கள், இந்த கோயில் தேவஸ்தானத்துலலாம் கடை வச்சுருப்பாங்க. வயசான காலத்தில் கடை வச்சு நல்ல வருமானம் நல்லா செய்யிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னால் பழிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் ஞானகாரகன், தெய்வ அனுக்கிரகத்தினால அவங்க பொழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க வாழ்க்கை. மனைவி வந்தோடனே கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாம், செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.